நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இன்னைக்கு சொல்லிருவீங்களா? ஐஷு இர்ரி சொல்றேன். எவ்வளவு நேரங்க? என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூட்டிட்டு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்னதான் முக்கியமான விஷயம்? ஐயோ, அதான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ இரு ஐஷு சொல்றேன். முதல்ல நான் ஒரு ஃப்ளோக்கு வந்துக்கிறேன். இரு. சரி, நீங்க ஒரு ஃப்ளோக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். இர்ரி, நீ போயிட்டா எனக்கு ஃப்ளோ போயிடும். சரி இருக்கேன், சொல்லுங்க. இப்ப மட்டும் நீங்க சொல்ல போற விஷயம் ஏதாவது ஒண்ணுத்துக்காகாத விஷயமா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஒன்னுத்துக்கும் ஆகாத விஷயம் இல்ல ஐஷு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ என்ன ஓங்கி அறையாம இருந்தா சரி. இப்படி யோசிச்சுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. எப்படியாவது சொல்லிரு ஐஷு. சொல்லுங்க. ஏய் சொல்லுங்கன்னு ஏண்டி கத்துற? கொஞ்சம் மெதுவா சொல்லு. சரி சொல்லுங்க. அது ஏண்டி இவ்வளவு கோவமா சொல்ற? சிரிச்சுக்கிட்டே சொல்ல. சொல்லுங்க. போதுமா? இதுக்கு இவ சிரிக்காமையா இருந்திருக்கலாம். ஐயோ டே, இப்படி பயந்துகிட்டே இருந்தா சொல்லவே முடியாது. தைரியத்தை வர வச்சுட்டு எப்படியாவது சொல்றா. அந்த தைரியம் தான் வரமாட்டேங்குது. நீங்க இப்பத்திக்கு சொல்ற மாதிரி தெரியல. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். சொல்ல வந்தது மறந்துருச்சு, ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இரு. நீங்க ஞாபகப்படுத்திட்டு கூப்பிடுங்க, நான் வரேன். ஐஷு இரு ஒரு நிமிஷம். ஐயோ டே, சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி நான் போறேன். ஐஷு போகாது, இரு. என்ன ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப சொல்லுங்க. உட்காரு சொல்றேன். 1 மணி நேரமா உட்கார்ந்து தானங்க இருந்தேன். சொன்னீங்களா? உட்கார்ந்து கேட்கறதுக்குலாம் எனக்கு ஒன்றும் நேரம் இல்ல. அப்படியே சொல்லுங்க, நான் கேட்டுட்டு கிளம்புறேன். என்னடி கிளம்புறேங்கிற? புருஷன் கூட உட்காந்து பேச முடியாத அளவுக்கு அங்க என்ன கலெக்டர் வேலையா பாக்குற? உட்காரு. அப்படி பாக்காதடி, உட்காரு சொல்றேன். இல்ல இல்ல, இப்பவும் உங்களை பார்த்தா சொல்ற மாதிரி தெரியல, நான் போறேன். ஐஷு இரு சொல்றேன், போகாத. கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு, கையால போட்ட ஒரு பிரேக்கு, அட உன்னால ஆன படுவீக்கு, மனசுல மாட்டிக்கிட்டு மருந்த வச்சிய நீ, கனவுல வந்து வந்து கல்லக்கிட்டிய, கலங்குன மனச தெளிய வைப்பேன்னு, தெளிஞ்சது இருக்கு மறுபடி வழக்கு. இங்க உங்களை பார்த்தா சொல்ற மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? எங்க நம்ம வெளியே இருக்கோம். உள்ள போயிடலாமா? என்னது? நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு உட்கார்ந்து பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? விடுங்க. ஐஷு சொல்றேன், இரு. சொல்லுங்க. டோன் எல்லாம் மாறிடுச்சு. அப்ப கொஞ்சம் உருகிட்டா. இப்ப சொன்னா திட்ட மாட்டா. ஐஷு, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு. சரி கேளுங்க. ஐஷு, அன்னைக்கு என் ஷர்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு சுடிதார் வாங்கின பில்ல பார்த்தல்ல? ஆமா, சக்தி அண்ணா கூட கையலுக்கு வாங்கினாருன்னு சொன்னீங்களே, அதுவா? அதுதான். அது ஒருவேளை சக்தி கையலுக்கு வாங்காம நான் வேற யாருக்காவது வாங்கியிருந்தா நீ என்ன பண்ணுவ? அப்படி மட்டும் நீங்க வேற யாருக்காவது சுடிதார் வாங்கி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்பவே உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். ஏய், என்னடி இப்படி சொல்ற? என்ன பயந்துட்டீங்களா? எங்க நான் எப்படிங்க உங்களை டைவர்ஸ் பண்ணுவேன்? இதுக்கு மேல நான் உங்களை விட்டு போறதா இருந்தா டைவர்ஸ் இல்ல, டைரக்டா மேல டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஏய், ஏன் இப்படி சொல்ற? விளையாட்டுக்கு கூட இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எங்க விளையாட்டுக்கு இல்லைங்க, சீரியஸா தான் சொல்றேன். அப்போ நான் என்ன பண்ணாலும் என்னை விட்டு போக மாட்டியாடி? நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த ஜென்மத்துல நான் உங்களை விட்டு போய் உங்களை அப்படி நிம்மதியெல்லாம் இருக்க விட மாட்டேன். ஐஷு, ஐ லவ் யூ டி. என்ன நீங்க என்ன சீரியஸா பேச வேணான்ட்டு நீங்க இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லை. சரி, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணலையே. என்ன கேட்டீங்க? ஓ, வேற யாருக்காவது சுடிதார் வாங்கி கொடுத்துருந்தா நான் என்ன நினைப்பேன்னு கேக்குறீங்களா? இதுல நான் என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு?
நிச்சயமா நீங்க வேற ஏதாவது பொண்ணுக்கு சுடிதார் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கா இருக்கும். ஏன் நம்ம காலேஜ்ல படிக்கிற வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நீங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கூட கட்டியிருக்கீங்க. அதே மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இதுல என்ன இருக்கு? ஐஷு, அப்போ உனக்கு என் மேல சந்தேகம்லாம் எதுவும் வராதா? சந்தேகமா? உங்களை எப்படிங்க நான் சந்தேகப்படுவேன்? எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அதிகங்க. முன்னாடி பூஜான்னு ஒரு பொண்ணு வந்தப்போ நான் உங்களை விட்டு போனேனே, அது கூட உங்க மேல சந்தேகப்பட்டு கிடையாதுங்க. நீங்க என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்கன்ற கோவத்துல தான். ஏன்னா நான் உங்க கூட இல்லாம இருக்கும்போதே நீங்க என்னை விட்டுட்டு வேறொரு பொண்ணை பார்க்கல. இப்ப நான் உங்க கூட இருக்கும்போது நீங்க எப்படிங்க என்னை விட்டுட்டு வேறொரு பொண்ணை பார்ப்பீங்க? அப்படி எதுக்காகவாவது உங்களை நான் சந்தேகப்பட்டா அது என்னையே நான் சந்தேகப்பட்டுக்கிற மாதிரி. ஐயோ ஐஷு, நீ என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியா? இல்ல, சக்தி சொன்ன மாதிரி உனக்கு தெரியாம நான் ஜூலியை தங்க வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. ஆனா ஜூலியை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? ஏற்கனவே எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். இப்ப ஜூலியை பத்தி சொன்னா திரும்பவும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், நீ பயப்படுவ. இல்ல ஐஷு, எனக்கு உன்னை விட எதுவும் முக்கியம் இல்ல. பேசாம சக்தி சொல்ற மாதிரி ஜூலிய ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம். எங்க ஐஷு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா? இதை கேட்கறதுக்காக தான் 1 மணி நேரமா என்ன உட்கார வச்சிங்களா? நான் கூட வேற என்னமோ பெருசா கேட்க போறீங்களோன்னு நினைச்சேன். பெருசாவா? பெருசா கொடுக்கறதுக்கு நீ ரெடினா சொல்லு, கேட்கறதுக்கு நானும் ரெடி. என்னது? உங்க கூட வந்து உட்கார்ந்து பாருங்க, என்ன சொல்லணும் விடுங்க. ஏய் இருடி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? அது ராசா ராசா கிட்ட வாய ராசா, ஓம் பொல்லாத சிரிப்புல பூவான பயப்புல ஆனேனே ஒரு தினசா. ஒரு விஷயமும் வேண்டாம் விடுங்க. யாரா அவனுங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆவாரம் பூட எடுத்து ஆட்டிய போடுவீங்க? இப்பதான் அந்த குட்டி கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு மரத்தடியிலாவது நிம்மதியா தூங்கலாம்னு வந்தா இங்க இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? ஐஷு இரு. ரோசா ரோசா கொஞ்சம் வாய ரோசா, உன் கண்ணாட்டி இடுப்புல காட்டேறி தெரிஞ்சிட்ட கண்டேன்னு உன்ன பெருசா. ஐயோ, இந்த மேக்கப் பைத்தியம் இங்க வந்துருச்சுடா. அப்படியே அப்டேட் ஆயிடுறா ஆவாரம் பூ. அப்பா, என்னோட மியாவ் காணோம், பாத்தீங்களா? மியாவா? எது, ஒரு பூனை குட்டியோட விளையாடிட்டு இருந்தியா? அதுவா? அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இல்லப்பா, அந்த மியாவ் காணாம போயிடுச்சு. ஐயோ ரியா, அது எங்க போயிருக்க போகுது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அந்த பக்கம் எங்கேயாவது போய் பாரேன். இல்லப்பா, அது இந்த பக்கம் தான் வந்துச்சு, அப்புறம் காணோம். ஐயோ ரியா, அது அப்புறமா தேடிக்கலாம், இப்ப ரொம்ப அவசரமா. ஐயோ ஆமாப்பா, அதுக்கு பாவம் பச்சிக்கும்ல, அதுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன், அதான் குடுக்கலான்னு தேடுறேன். என்னது பாலா? சப்பா, ஒரு வழியா இவங்க நமக்கு பால் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏ பாப்பா, இந்த ஆவாரம் பூ எங்கேயும் போல, இங்க தான் இருக்கேன், இங்க கொஞ்சம் பாரு. இரியா, இங்க பாரு, உன் மியாவ் எங்க இருக்கு? சரி, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் போலாமா? முடிச்சிட்டேன்னு யார் சொன்னா? இனிமேதான் ஆரம்பிக்கவே போறேன். என்னது? அதனாலதான் இந்த மியாவ் குடிக்காம இருக்கோ? அட போடா பஞ்சு
ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். சர்வேசா தலையெழுத்தெந்த மொழியடா, ஓ தப்பிச் செல்ல என்ன வழியடா. ச்சே, என்ன வாழ்க்கடா அது. யோ கடவுளே, நீ எல்லாம் இருக்கியா என்னையா? ஒரு பொண்ணை பார்த்து அவ பின்னாலேயே சுத்தி இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாயா உனக்கு? என்னெல்லாமோ பண்ணி ஒருத்திய லவ் பண்ண வச்சு அவ வாயாலேயே என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு வரும்போது வச்ச பாரு ஒரு ட்விஸ்ட். சரி, வச்சதே வச்ச அப்படியே என்ன முடிச்சு விட்டு போக வேண்டியது தானே. நிம்மதியா செத்தாது தொலைஞ்சிருப்பேன். அதுக்கும் என்ன விடாம உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ போய் வாழ்டான்னு என்ன அனுப்பி வச்சுட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஆப்ப முன்னாலேயே அனுப்பி வச்சிருக்க பாரு. நீ மட்டும் என் கையில கிடைச்ச சத்தியமா சொல்றேன், சாவடிச்சிருவேன். டே அன்பு, என்னடா இன்னைக்கும் சரக்கா? வர வர இப்பெல்லாம் அடிக்கடி சரக்கு அடிக்கிறடா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு நம்மளே இப்படி பண்றது சரியில்லடா. ஏன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சா நமக்கெல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருக்காதா, இல்ல வலிக்காதா? டேய், என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. அட போடா, இந்த பொண்ணுங்களை நினைச்சாலே கடுப்பா இருக்கு. இவளுங்கெல்லாம் எங்கிருந்துதான் பிறந்து வந்திருக்காளுங்கன்னே தெரியலடா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குடா இப்படி கண்ணா பின்னான்னு வளரிட்டு இருக்க? என்னடா பண்றது, வளர வச்சுட்டாளே. யாருடா? ஐயோ, அது ஏன்டா கேக்குற? ஒரு பொண்ணை பார்த்து கஷ்டப்பட்டு அவளை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணி அவளை எப்படியோ லவ் பண்ண வச்சேன்டா. அதுக்குள்ள எனக்கு பிளட் கேன்சர்னு ரிப்போர்ட் மாறி போய் ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சு. அதனால நான் சாக போறேன், இதுக்கப்புறம் அவளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு அவளை நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன்டா. எதுக்கு அன்னைக்கு கூட உங்ககிட்ட கேட்டனே, ஒரு பொண்ணை அவாய்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு. அந்த பொண்ணு தான்டா. டேய், அப்படின்னா அந்த பொண்ணை நீ உண்மையாவே லவ் பண்றியாடா? லவ் பண்றியாவா? உங்க லவ் எங்க லவ் இல்லடா, உங்க அக்கா மக்கா லவ்டா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை லவ் பண்ணண்டா. ஐயோ, இவன் என்ன இப்படி சொல்றான்? நம்ம வேற அந்த பொண்ணுகிட்ட வேற மாதிரி சொல்லிட்டோமே. டேய், நீ அந்த பொண்ணை லவ் பண்றேன்னா அப்புறம் எதுக்குடா அன்னைக்கு கழட்டி விடுறதுக்கு ஐடியா கேட்ட? டே, அதான் சொன்னேடா, ரிப்போர்ட் மாறி போய் எனக்கு பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. இனி என்ன லவ் பண்ணி அவ வாழ்க்கை கெட வேண்டான்றதுக்காக தான் அவளை அவாய்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு பிளட் கேன்சர்ல எதுவும் இல்ல, ரிப்போர்ட் மாறி போச்சுன்னு எனக்கு நேத்து தாண்டா தெரிஞ்சது. இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லலாம்னு சந்தோஷமா போனா அவ எனக்கு செவனிலேயே ஒண்ணு விட்டாடா. ஐயோ, அதுக்கு காரணம் நம்ம தானா? என்னமோ என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் பிளட் கேன்சர்னால போய் சொன்னியான்னு கேக்குறா. ஓவர் நைட்ல என்ன எப்படி இவ்வளவு கேவலமா நினைச்சான்னு தாண்டா எனக்கு புரியல. ஐயோ டே அன்பு, நான் ஒன்னு சொன்னா என்ன திட்ட மாட்டியே? போடா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன நானே தாண்டா திட்டிக்கணும். உன்ன எதுக்குடா நான் திட்ட போறேன்? ஐயோ, அது இல்லடா அன்பு, நீ சொன்ன அந்த பொண்ணு நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்துச்சுடா. யாரு, ஷைலுவா? ஆமாண்டா, அந்த பொண்ணு தான். அவ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா? அது உன்னை கேட்டு தாண்டா வந்துச்சு. அப்புறம் நீ தானடா அந்த பொண்ணை எப்படியாவது கழட்டி விடணும்னு சொல்லிட்டு இருந்த. அந்த பொண்ணு வந்து உனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்றத பத்தி சொல்லுச்சுடா. அதனால நான் தான். நீ தான்? இல்ல, நான் தான். நீ அந்த பொண்ணை கழட்டி விடுறதுக்காக தான் பிளட் கேன்சர்னெல்லாம் சொல்லியிருப்பியோ அப்படின்ட்டு நானும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொன்னா அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிடும்னு. ஐயோடே, நீ இப்படிதான் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டேன்டா. என்ன மன்னிச்சிருடா. ஐயோடே அன்பு, சத்தியமா நீயும் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாதுடா. நீ எனக்கு அந்த பொண்ணை கழட்டி விடுறதுக்கு எப்படிப்பட்ட ரீசனா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுடா, நான் ட்ரை பண்றேன்னு சொன்னதுனால தாண்டா நான் அப்படிலாம் சொன்னேன். டேய் ஏன்டா? டே அன்பு, உனக்கு நல்லது பண்ணலான்னு தான்டா. டேய், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், கிளம்பு. டே சாரிடா, நான் வேணா திரும்பவும் அந்த பொண்ணுகிட்ட வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லட்டுமா? ஒன்னும் வேண்டாம், நீ சொன்ன வரைக்கும் போதும், கிளம்பு. டே அன்பு. டேய், ஒழுங்கா கிளம்பிரு. சரி, நீ கோவமா இருக்க, நாளைக்கு பேசிக்கலாம், நான் வரேன். அப்ப ஷைலுவ சொல்லி தப்பு இல்ல. இப்ப அவன் மனசுல என்ன தப்பானவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத நான் தான் இல்லைன்னு நிரூபிக்கணும். அதெல்லாம் நான் நிரூபிச்சிருவேன் மின்னல். என் காதல உனக்கு நிரூபிக்க தெரிஞ்ச எனக்கு நான் நல்லவேன்னு நிரூபிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நான் அதுக்காக தான் உன்கிட்ட பழகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் இல்ல, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா